அண்மைச் செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நூலுழையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயிர் தப்பியிருக்கிறார். பழனிசாமி தனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ராட்சத பேனர் சரிந்து விழுந்திருக்கிறது. பழனிசாமி வாகனம் கடந்து சென்று சில நொடிகளில் ராட்சத பேனர் சரிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. நூலுழையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, என்ன நடந்தது? முழுமையான விவரம் என்ன? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் பகுதியில் இன்று 5:45 மணி அளவில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து கொண்டிருக்கும் போது சரியாக புதுப்பாளையம் பகுதியில் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது முழுவதும் கட் அவுட் சரிந்து விழுந்தது. அங்கு இருந்த காவல்துறையினர் எடப்பாடி பழனிசாமி மீட்டு அனுப்பி வைத்தனர். தற்சமயம் அந்த கட் அவுட்டை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வந்தனர். இதனால் அதிர்ஷ்டவசமாக எதுவும் உயிர் சேதமோ அல்லது யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நேர்ந்தது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. பழனிசாமி வாகனம் கடந்து சென்று சில நொடிகளில் ராட்சத பேனர் சரிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் கடந்து சென்ற பின்னர் அந்த ராட்சத பேனர் சரிந்து விழும் காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். பழனிசாமி தனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ராட்சத பேனர் சரிந்து விழுந்ததில் அவர் நூலுழையில் தப்பியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நூலுழையில் தப்பியிருக்கிறார். ராட்சத பேனர் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நல்வாய்ப்பாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அவரின் வருகையொட்டி அவரை வரவேற்பதற்காக இந்த ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அவரின் வாகனம் கடந்து சென்ற ஒரு சில நொடிகளில் அவரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ராட்சத பேனர் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது.